முதலமைச்சர் அவர்களினால் அவருடைய முயற்சியினால் இதுக்குரிய நிதி பெற்றுக் கொள்ளப்பட்டு இன்று அதற்குரிய வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் மிகவும் சந்தோஷமான விடயம். அதற்காக இந்த மக்கள் சார்பாக என்னுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த பஸ் திரைப்படம் அமைய பெறுவது கூட 2-3 நாட்களுக்காக பல சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தாலும், ஆனால் இதை தடை செய்ய வேண்டும் என்று சில பேர் சில விடயங்களை மேற்கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வின் உதவியால் இந்த ஊருக்குரிய வேலை திட்டம், இரண்டாவது இது முக்கியமான ஒரு வேலை திட்டம். இந்த வேலை திட்டத்தை யார் செய்தாலும் எமது ஊருக்குன்ற வேலை திட்டம் என்ற கருத்தை நாம் எல்லோரும் கொண்டிருக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் இந்த இடத்தில் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் இது உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இந்த இடம் எப்படி இருந்தது என்று எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இந்த வீதியால் போக முடியாது ஒரு சுழநாட்டம் வீசுகின்ற இடமாக. ஆனால் இன்று அழகாக கடைகள் அமைக்கப்பட்டு கடந்த நான்கு நோன்பு நேரத்தில் நாங்கள் உற்பத்தி கடைகளை எங்களுடைய கௌரவ முதலமைச்சர் திறந்து வைத்தார்கள். அதன் பிற்பாடு இன்னும் 10 கடைகள் கட்டுவதற்குரிய நிதியை ஒதுக்கிக் கொடுத்து அந்த 10 கடைகளும் வேகமாக கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் நினைக்கின்றேன் இந்த வருகின்ற மாதத்துக்கு இடையில் அந்த 10 கடைகளும் பூர்த்தி அடையக்கூடிய நிலை இருக்கின்றது.